ஏய் பிரியா பிரியா கொஞ்சம் சாப்பிடு. பிரியா எனக்கு வேண்டாம்ப்பா. ஏம்மா இப்படி அடம் பிடிக்கிற? ஏதாவது சாப்பிட்டா தானே மருந்து மாத்திரை போட்டுக்க முடியும். எனக்கு தான் வேண்டாம்னு சொல்றேன்ல. இப்படி அடம் பிடிச்சா எப்படி? ஒழுங்கா சாப்பிடு. அம்மா ஏன் வரல அத முதல்ல சொல்லுங்க. இப்ப மணி என்னன்னு பாத்தீங்களா? இதுல வேற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ப்ராமிஸ் பண்ண கீப் அப் பண்ணனும்ல. நான் அம்மா வந்தத சாப்பிடுவேன். என்னம்மா இது அடம்? அம்மாக்கு வீடு இருக்குல்ல, அங்க ஏதாவது அவங்களுக்கு வேலை இருக்கும். சொன்னா கேட்கணும். கொஞ்சம் சாப்பிடு. அம்மாக்கு ஏன் அங்க வீடு இருக்கணும்? எனக்கு அது முதல்ல புரியலப்பா. நீங்களும் நானும் இருக்கிறது தானே அம்மாவுக்கு வீடு. இந்த தடவை வரட்டும், அவங்க கிட்ட சண்டை போடுறேன் பாருங்க. சரி, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இப்போ. ஹலோ ஸ்ரீதர், நான் ரஞ்சினி பேசுறேன். சொல்லுமா. நீ வரலன்னு இங்க பிரியா பயங்கரமா அடம் பிடிச்சிட்டு இருக்கா. சாப்பிடவே மாட்டேங்கிறா. சாரி ஸ்ரீதர், என்னால இன்னைக்கு வர முடியாதுன்னு தோணுது. நீங்க எப்படியாவது பிரியாவை சமாளிச்சிடுங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுற? ஆர் யூ ஓகே? இல்ல வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ரஞ்சனி, ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? என்னாச்சு? என் ஹஸ்பண்ட காணோம். வாட்? காணுமா? எப்படி? ஆமா, எங்க போனார்னே தெரியல. ஒரு ஃபோன் கூட பண்ணல. நாங்க ஃபோன் பண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. வீட்ல ஏதாவது சண்டை போட்டியா? இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. எல்லார் வீட்லயும் நடக்கிற மாதிரியான சண்டை தான் என் வீட்லயும் நடக்குது. ஆனா கோச்சிக்கிட்டு போற மாதிரி எதுவும் அப்படி நடக்கல. சரி, ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க இப்படி எல்லார்கிட்டயும் விசாரிச்சிட்டியா? அவருக்குன்னு யாரும் தனியா ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. கடை விட்டா வீடு, வீடு விட்டா கடைன்னு இருக்கிற ஆளு. ரஞ்சினி, நான் உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொல்லணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உன்னை தேடிக்கிட்டு யாரோ ஊட்டில இருந்து உங்க ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. ஊட்டில இருந்தா? பிரியா அவங்கள பாத்திருக்கா. ஆனா யாரு என்னன்னு அவளால சொல்ல முடியல. நீ எங்க இருக்கேன்னு அவகிட்டயே போய் விசாரிச்சிருக்காங்க. ஆள் பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாங்கன்னு சொன்னா. அப்பவே எனக்கு டவுட்டா இருந்துச்சு. அத பத்தி பேசுறதுக்காக உங்க ஸ்கூலுக்கு வந்தேன். ஆனா நீ பிளே கிரவுண்ட்ல பசங்களோட இருந்த. உங்க பிரின்சிபால் வேற பக்கத்துல இருந்தாங்க. அதான் பிசிஓக்கு போய் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன சொல்றீங்க? நீங்களா அன்னைக்கு ஃபோன் பண்ணீங்க? ஆமா, உன்னை வார்ன் பண்ணணும்னு நினைச்சேன். நான் யாரு என்ன ஏதுன்னு சொல்றதுக்கு அப்ப எனக்கு டைம் இல்லாதனால தான் அங்கிருந்து ஃபோன் பண்ணேன். நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் ரஞ்சனி. உன்னை சுத்தி ஏதோ ஆபத்து நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு தோணுது. நீ எதுக்கும் ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துரு. ஹஸ்பண்ட காணோன்னு எத்தனை நாள் நீயே தேடிட்டு இருப்ப? இத பாரு, இதுக்கெல்லாம் ரிஸ்க் எடுக்காத. நான் உன்னை பயமுறுத்தறதா நினைச்சுக்காத. பட் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. உனக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. கரெக்ட். எனக்கும் அதான் சரின்னு படுது. நான் இப்பவே போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். பாய். சரி. ஹலோ சூர்யா, எங்க இருக்க? கொஞ்சம் உடனே நம்ம ஏரியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறியா? ஓகே. அண்ணே, எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கீங்க? சூர்யா, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. போன தடவை உங்க அண்ணன் காணாம போனப்போ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா அப்போ அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. இந்த புஷ்பா ஏதோ தேவையில்லாம பேசி அவரை டார்ச்சர் பண்ணா. ஆனா இப்ப வீட்ல எந்த பிரச்சனையும் இல்ல. யார் மேலயும் கோச்சிக்கிட்டு போறதுக்கு எந்த நியாயமும் இல்ல. அண்ணி, இப்ப எனக்கு நடக்க போற கல்யாணத்துல அண்ணனுக்கு இஷ்டமே இல்ல. ஒருவேளை அது கோச்சு போயிருப்பாரோ? இல்ல,
எனக்கு நிச்சயமா தெரியும். அவர் கோச்சிக்கிட்டு எல்லாம் போல. ஆனா எங்க போயிருக்காருன்னு தெரியாம ஒரு ஃபோன் கூட பண்ணாம இருக்காருன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு சூர்யா. அதனால போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். வா வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம் மேடம். உட்காருங்க மேடம். உட்காரு சூர்யா. எப்படி இருக்கீங்க மேடம்? ஆ, நல்லா இருக்கேன் சார். ஒரு சின்ன ப்ராப்ளம். என்னோட ஹஸ்பண்ட் 2 நாளா காணோம். எங்க போயிருக்காருனே தெரியல. ஃபோன் கூட பண்ணல. அவர் ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அண்ணே ரொம்ப பயப்படுறாங்க, அதான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிடலாமேன்னு வந்தோம். என்னது, மேடம் பயப்படுறாங்களா? ஆமா சார், பொதுவா அவர் வெளியில போற ஆளே இல்ல. வீடு விட்டா கடை, கடை விட்டா வீடுன்னு இருக்கிறவரு. ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. எங்க போனாலும் சொல்லாம போனதில்ல. நோ ப்ராப்ளம் மேடம். அவர் எங்க போயிருந்தாலும் நான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் மேடம். நீங்க ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க. ஓகே. இல்லைங்க மேடம், நீங்க இருங்க மேடம். மேடம் நானே எழுதிடுறேன். நீங்க ஒரு சைன் மட்டும் பண்ணா போதும். என்ன? இது ஒரு வாட்டி படிச்சு பாருங்க மேடம். இந்தாங்க. நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். இது அவரோட போட்டோ. பின்னாடி அவரோட பேரும் என்னோட செல் நம்பரும் எழுதியிருக்கேன். சரிங்க மேடம். தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். வரோம். மேடம், எவ்வளவு நாளா அவர் வீட்டுக்கு வரலன்னு சொன்னீங்க? 2 டேஸா வரல சார். முந்தானேத்து நானும் அவரும் ஒன்னாதான் வீட்ல இருந்து கிளம்பணும். நான் ஸ்கூலுக்கு போனேன், அவர் கடைக்கு கிளம்பி போனாரு. ஆனா அன்னைக்கு அவர் கடைக்கு போகவே இல்லை. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். அண்ணி ஒரு நிமிஷம். நீங்க யாரு? சொல்லுங்க அண்ணி. அண்ணி நீங்க யாரு? சாரி அண்ணி, நான் இப்படி உங்களை கேட்கணும் தப்பா எடுத்துக்காதீங்க. கேட்காமையும் இருக்க முடியல. திரும்ப திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் வரும்போதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையை பார்த்தா ஒரு பக்கம் எனக்கு பெருமையா இருக்கு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமா இருக்கு அண்ணி. ஏன் கேட்குறேன்னா, போலீஸ்காரங்களை பார்த்து நம்ம விஷ் பண்ணோம்னா அவங்க விஷ் பண்ண மாட்டாங்க, தலையாடிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களை பார்த்தா இன்ஸ்பெக்டர் ஏந்திரிச்சு நின்று சல்யூட் பண்றாரு. அதான் கேக்குறேன் ஏன்? அண்ணி, இதுவே பொது இடத்துல கோயில், ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு இப்படி யாராவது பண்ணாங்கன்னா சத்தியமா என்னன்னு கேட்க மாட்டேன். ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தருக்கு செல்வாக்கு இருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்லை அண்ணி. அதனாலதான் கேக்குறேன். சொல்லுங்க நீங்க யாரு? உங்களை பார்த்து அந்த இன்ஸ்பெக்டர் எதுக்கு சல்யூட் பண்ணணும்? அண்ணி நான் உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்க அண்ணி. சூர்யா, இட்ஸ் வெரி சிம்பிள். இன்ஸ்பெக்டரோட பொண்ணு என்னோட கிளாஸ்ல ஸ்டூடெண்ட். ஓ,
போலீஸ்காரங்களா இருந்தாலும் சரி மிலிட்டரி ஜெனரலாவே இருந்தாலும் சரி தன்னோட பொண்ணு கிளாஸ் டீச்சர்னா இப்படிதான் நடந்துக்குவாங்க. ஓ அப்படி ஒண்ணு இருக்கா? எனக்கு தெரியாம போச்சு. அப்போ நீங்களும் போலீஸ்காரங்களும் ஒண்ணுதான் சொல்ல வர்றீங்க. ஏன்னா அவங்க கையிலயும் ஸ்டிக் இருக்கு, உங்க கையிலயும் ஸ்டிக் இருக்கு. அவங்க கிரிமினல் அடக்கிறதுக்காக ஸ்டிக் யூஸ் பண்றாங்க, நீங்க பசங்க கிரிமினல் ஆகாம இருக்கிறதுக்காக ஸ்டிக் யூஸ் பண்றீங்க. கரெக்ட் தானே? நீங்களும் ஒரு வகையில போலீஸ் தான் சொல்லுங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ சரி வாங்க, நீ போலாம். தனியார் என்னடா தப்பிச்சு ஒண்ணது ரொம்ப டயர்டா இருக்கா? டீ வேணா சாப்பிடுறியா? இந்த பார், நீ 10 பைசா பெற மாட்ட. உன்னை புடிச்சு வச்சுக்கிட்டு திண்டத்தனமா வேலைக்கு சோறு போட நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. நான் சொல்றபடி நீ நடந்துகிட்டேன்னா உன் குடும்பத்துக்கு நல்லது. இல்ல அதெல்லாம் முடியாது, நீ நினைக்கிறபடிதான் நீ செய்வேன்னா முதல்ல உங்க அம்மாவோட உசுர் போகும். அடுத்தது உன் தங்கச்சியோட புருஷன் உசுர் போகும். அவன் எதுக்கு கொள்றேன்னு பாக்குறியா? தங்கச்சியை விதவையா பாக்குறது இல்ல, அண்ணனுக்கு ஒரு இன்பம் இருக்குல்ல. உன்னோட இன்னொரு தங்கச்சிய கொல்ல மாட்டான், ஆனா கொண்டு இருந்தா பரவாயில்லன்னு நீ வாழ்நாள் பூரா நினைச்சு துடிக்கிற அளவுக்கு நான் செஞ்சிருவேன். வேண்டாம், அவங்களை யாரும் எதுவும் பண்ணிடாத. உனக்கு என்ன வேணும் சொல்லு, சொல்லு, என்ன வேணாலும் செய்யறேன் நானு. செய்வியா? என்ன செய்யணும் சொல்லு, நீ என்ன சொன்னாலும் செய்யறேன் செய்யறேன். உன் பொண்டாட்டியோட உசுர நீ எடுக்கணும். எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பி என்ன நடு ரோட்ல நிறுத்தினவள நீ உன் கையால கொல்லணும். ஆகஸ்ட் 15 அன்னைக்குதான் எங்க அப்பா விடுதலையாகி வெளில வராரு. அவர் வெளில வரப்போ அவருக்கு நான் கொடுக்கிற பரிசு இது. செய்வியா? சொல்லு, செய்வியா? நீ செய்ற, செஞ்சுதான் ஆகணும். அதுதான் உன் விதி. அவளை தான் கையால கொல்லணும்னு எங்க அப்பா ஆசைப்படுறாரு, ஆனா நான் அதுக்கு விட மாட்டேன். இன்னொரு தடவை எங்க அப்பா ஜெயிலுக்கு போக கூடாது. அப்படி போனார்னா இந்த தடவை டிபார்ட்மெண்ட்ல அவரை உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்க, என்கவுண்டர்ல தீத்துருவாங்க. ஏன்னு கேக்குறியா? உன் பொண்டாட்டி ஒரு போலீஸ்காரி, அது அவளுக்கு பிரஷர் இஷ்யூ ஆயிடும். புரியல? உனக்கு எதுவும் புரிய வேண்டாம், நான் சொல்றத மட்டும் செய். நீ அவளை கொல்ற, இந்த துப்பாக்கியால கொல்ற. நீ கொன்னா அது குடும்ப விஷயம், புருஷன் பொண்டாட்டி தகராறு.
உண்மையை மறைச்ச பொண்டாட்டிய புருஷன் போட்டு தள்ளிட்டான்னு கேஸ் சிம்பிளா முடிஞ்சிடும். இது புரியுதா? உனக்கு எதுவுமே புரியலனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏய், எந்திரே. ஏன் உன்னை அவுத்துட்டேன்னு பாக்குறியா? இப்ப நீ வெளில போற, நான் சொன்னபடியே உன் பொண்டாட்டிய கொன்னுட்டு போலீஸ்ல போய் சரண்டர் ஆகுற. இல்லன்னா உன் குடும்பத்துல ஒருத்தரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. வேண்டாம் வேண்டாம், என்னால முடியாது. என்ன விட்டுரு ப்ளீஸ். விடுறதா? உன்னை நான் விட்டேன்னா உங்க அம்மா உயிரை விட்டுருவாங்க. சொல்லு, பரவாயில்லையா?